நீங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி 3 பொம்மை வச்சிருந்தாரு. படிச்சவங்களுக்கு தெரியும் வரலாறு. சத்திய சோதனை என்ற அவர் எழுதிய அந்த நூல் படித்தவர்களுக்கு தெரியும். 3 பொம்மை வச்சிருந்தாரு. அந்த 3 பொம்மை எப்படி தன்மை தெரியுமா? ஒரு பொம்மை 2 கண்ணையும் பொத்தியபடியே, ஒரு பொம்மை வாய மூடினபடியே, ஒரு பொம்மை காது 2ஐயும் மூடியபடியே, இப்படி 3 பொம்மை. மகாத்மா இல்ல, தேவலோகத்துக்கோ நரகமோ சொர்க்கமோ அவருக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஆனா அது அவரவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் கடவுளை சந்திப்பதாக, கடவுள்கிட்ட மகாத்மா கேள்வி கேட்டதாக ஒரு கவிஞன் எழுதுகிறான். மகாத்மா கேட்கிறாரு கடவுளை பார்த்து, ஐயா நான் இங்க வந்துட்டேன், இந்தியாவில் 3 பொம்மை வச்சிருந்தேனே, இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப மகாத்மா கேள்விக்கு கடவுள் சொல்றாரு, கவலைப்படாதீங்க மகாத்மா, நீங்க வச்சிருந்த பொம்மையில கண்ணை மூடினபடியே ஒரு பொம்மை வச்சிருந்தீங்களா? ஆமா. அது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உங்க நாட்டு நீதிமன்றங்களா இருக்கு. கண்ணே திறக்கிறாங்க இல்ல, எவன் சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தபடியா ஒரு பொம்மை வச்சிருந்தீங்களே, காதை பொத்தனபடியே, ஆமா அது எப்படி இருக்கு? அதுதான் உங்க நாட்டு அரசாங்கமா இருக்கு. ஏழை எளிய மக்கள் என்ன கத்தினாலும் அவங்க காதுல விழுதில்ல, செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரியே இருக்காங்க. அடுத்தபடியா வாய பொத்தனபடியே ஒரு பொம்மை வச்சிருந்தேன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு மகாத்மா. அதுக்கு தான் கடவுள் ரொம்ப சிறப்பா சொல்றாரு, அதுதான் உங்க நாட்டு பொதுமக்களா இருக்கு. கண்ணு முன்னே என்ன தவறு நடந்தாலும் அதை எதிர்த்தோ கேள்வி கேட்டோ பேசுறதே இல்ல. எல்லா மக்களும் வாய மூடி மௌனமா கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நிலைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ற சக்தியை ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை சொன்னார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.